உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுகள் மெய்யாகட்டும். நான் உங்கள் ஃபர்வேஸ். நவீன். நம்ம டாப்பிக்கை பற்றி இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன சொல்ல போகிறோம்னா 2024 வந்து ஹை பேயிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வே அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஒரு கேட்டகரியில் நான் பிரிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் R&D பண்ணி ரிசர்ச் பண்ணி பண்ணதில்லை. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அதை பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் என்ன தெரியும் உங்களுக்கு? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இப்போ ஐடி ஓரியன்டட்ல ஃபுல் ஸ்டாக் இந்த C++, பைத்தானு இதெல்லாம் ஃபுல்லாக கலந்து வந்துடும். அதான் ஃபுல் ஸ்டாக் பற்றி படிக்கிறது. ஆமாம், என்ன ஆமான்னு சொல்கிறது. ஆமாம், நமக்கு ஃபன் பண்ணாலும் புரியாது. அதாவது பார்த்தோன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ங்கிறது எல்லா அந்த சாஃப்ட்வேர் ஓரியன்டாக நம்ம கோடிங் பண்ணுற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கொண்டு வந்து ஃபுல்லாக படிக்கிறது பேர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அது படிச்சிங்கன்னா வரப்போகிற ஃபியூச்சரிஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து இது வந்து முன்னிலை வகிக்கிறது. அதே மாதிரி கம்மிங் 4th பிளேஸில், அதாவது நான் செகண்டாக சொல்கிறேன் 4th பிளேஸ், சைஃபர் செக்யூரிட்டி. டிஜிட்டல் இந்தியா, வா கேட்குறது நல்லா இருக்குல்ல. கேஷ்லெஸ் இந்தியா, கேர்லெஸ் இந்தியன்ஸ். சைஃபர் செக்யூரிட்டி இதோட தேவைகள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நம்மளோட டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ நீட் இருக்குது. அதாவது நம்ம எல்லாமே எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது, UPI இருக்குது, பேங்கிங் செக்டார்ஸ் இருக்குது. இந்த பேங்கிங் செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா சைஃபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் இனோவேஷன் ஒன்று வந்து கொண்டு வராங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு லேயர் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா இங்கே பேங்க் செக்டார் வந்து எல்லாமே இல்லீகல் ஹேக்கர்ஸால் ஹேக்கிங் மெத்தடால் வந்து இது பாதிக்கப்படும். அதனால் வந்து இதுக்கும் வந்து ஹை பேயிங் ஜாப்ஸ் கண்டிப்பாக இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதே மாதிரி வந்து க்ளவுட் அண்டு டிவைட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். பின்ன மாத்தி வெறிப்பேத்துறீங்க. எதுக்குடா இங்க வந்தீங்க? அங்க தெரியுது ஒரு டைம்னு அத அடிச்சிட்டு வந்திருக்க விலை 15 கோடி. இதுக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. க்ளவுட் பொறுத்த முக்கியம் தெரியும். நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து 2 டூயல் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஆக்சஸ்லேருந்து நம்ம லாகின் பேஜ் கொடுத்துட்டு ஏன்லேருந்து நவீன்லேருந்து நானும் அந்த ஆக்சஸை வாங்கிக்க முடியும். அந்த ஆக்சஸ் கொண்டு வந்து நம்ம அதில் அந்த க்ளவுடுக்கு வந்து நம்ம ஒரு கீவேர்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதான் டூயல் ஆக்சஸ் தான் நவீன் கொண்டு வர முடியும். தலையை மட்டும் ஆடாதீங்க, நீங்கள் எதாவது பேசலாம். இந்த பிளாக் செயின் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டாக வைக்கிறது வந்து, அதாவது இப்போ ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில் விசாரிப்போம். காமன் தான் வரும். அப்படி தேர்ட் பிளஸ் வந்து வைக்கிறது என்னன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்மிங் இயரில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம படிக்க போகிறேன், நான் அப்படி எடுத்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பிளாக் செயின்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. இது நீங்கள் 12th படிக்கிறீங்க, ஆஃப்டர் நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறேன் அப்படின்னா நீ தரமாக படிக்கலாம். ஆனால் படிச்சுட்டு நான் இப்போ கற்றுக்கிட்டு போய் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இதுக்கும் நல்ல ஹை பேயிங் ஜாப்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல எப்படின்னா இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது 5th பிளேஸில் AI and DS, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இப்போ ஆட்டோமேஷன்ஸ் தான் வந்து எல்லா ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ்க்கும் எல்லா ஒரு தீர்வுகளுக்கும் வந்து ஆட்டோமேஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க எல்லாம். இந்த ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து ஹை பேயிங் ஜாப்ஸ் தான். என்ன நவீன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஐடி ஃபீல்டில் வந்து செக்டாரில் பொறுத்த வரைக்கும் எது வந்து படித்தா எந்த இதில் ஜாபில் வந்து அதிகமான ஒரு இது இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எதையாவது பேசுவாடா, புத்தகம் வாங்குறேன் அப்படின்னு வச்சு நான் எப்படி ஊட்டி வளர்க்குறது. வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.